வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட ஃபைனல் கீ, அதுக்கப்புறம் நம்மளோட மார்க்கு வெளியிட்டிருக்கிறாங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் மார்க் விடுவாங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் விடுவாங்க. இப்போவும் அதே மாதிரி தான். என்ன இப்போ கொஞ்சம் ஃபைனல் கீயும் ப்ளஸ் மார்க்கையும் விட்டுருக்குறாங்க. மார்க் விட்டுட்டாங்க அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட்டை வேல்யூ பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இனி எப்படி பார்த்தாலும் ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட்டில் நீங்கள் என்ன கேட்டகிரியிலே ப்ரியாரிட்டியில் எப்படி செலக்ட் ஆகிறீங்களோ அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு ரிசல்ட் விடுவாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன கேட்குறீங்க, இன்டர்வியூ போகும்போது நான் அந்த சர்டிஃபிகேட் எடுத்து போகணுமா, நான் அப்ளை பண்ணும்போது வைக்கல, இப்போ நான் பிஎஸ்டிஎம் வைக்கலாங்கிறீங்க. சிலர் வந்து நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் வைக்கலாங்கிறீங்க. இல்லைடா ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து வாங்கியிருக்கேங்க அப்ளை பண்ணி அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமோ இல்லை அப்ளை பண்ணதுக்கப்புறமோ நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வாங்கினாலும் சரி, அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா உங்களோட ரிசல்ட்டிலே நீங்கள் என்ன கேட்டகிரியில் செலக்ட் ஆகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை கொண்டு போய் அவங்க எப்படி உங்களை அதில் இது பண்ண முடியும், இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்ன ப்ரியாரிட்டி கொடுத்தீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் நான் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கிறேன், சிஓஎம் முடிச்சிருக்கிறேன், எனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா அப்படிலாம் இல்லை. இந்த எக்ஸாம் முழுக்க பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டிக்குன்னு என்ன கேட்டகரி இருக்கோ அந்த கேட்டகரியில் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான், அதுவும் ப்ரியாரிட்டி போஸ்ட் மட்டும்தான் அவங்களுக்கு போகும். மற்றபடி ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் எல்லாருமே வரலாம். ஸோ டைப் ரைட்டிங் சிஓஏ அப்படிங்கிறது வந்து நமக்கு முன்னுரிமை கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அடுத்து ப்ராக்டிக்கல் இருக்குது. அது 70 மார்க். அதுக்கப்புறம் வாய்மொழி தேர்வு 30 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாமினர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து 30 மார்க் வாய்மொழி தேர்வு மட்டுமே இருக்குது. இப்போ இதுக்கோட செலெக்ஷன் எப்படி பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு, வாட்ச்மேனுக்குலாம் பார்த்திங்கன்னா 1:5 அடுத்து ப்ராக்டிக்கல். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராசஸ் சர்வர், எக்ஸாமினர் இதுக்கு பார்த்திங்கன்னா ரேஷியோ வந்து 1:3. இந்த அடிப்படையில் அந்தந்த இடஒதுக்கீடு, அந்தந்த கம்யூனிட்டி வைஸ், அந்தந்த ப்ரியாரிட்டி அடிப்படையில் தான் நமக்கு இனி அடுத்த லிஸ்ட் விடுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கலுக்கு ரெடி ஆகிக்கோங்க, இன்டர்வியூ போகிறதுக்குங்க இன்டர்வியூக்கு ரெடி ஆகிக்கோங்க. தேங்க்யூ நண்பர்களே. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.